ஆயுஷ விழுந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். பிடிடிஆர்வி 28/3/2025 ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு தமிழ் டிபார்ட்மெண்ட். இந்த தமிழ் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு மட்டும் இடைக்கால தடை ஆணை கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு 4 வாரம் கழித்து அடுத்து விசாரணைக்கு வருகிறது. 4 வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஏப்ரல் முதல் 16 மே வரைக்கும். ஏன்னா இந்த வழக்கோட விசாரணையே இறுதியாக என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஏப்ரல். இந்த 16 ஏப்ரல் அன்று தான் இந்த தடையாணை வந்திருக்கு. இது பர்டிகுலராக தமிழ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த 3 ஆசிரியர்கள், இன்எலிஜிபிள் டு எலிஜிபிள் ஆகின்ற 3 ஆசிரியர்களால் வெளியேற்றப்பட்ட 3 ஆசிரியர்கள் தொடர்ந்து வழக்கு காரணமாக இந்த 3 ஆசிரியர்கள் 2 ஆசிரியர்கள் சென்னை கார்ப்பரேஷன் கலந்தாய்வில் கலந்து கொண்டு ஸ்கூலையே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனரையும் ரெஸ்பாண்டண்ட்டாக போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பாங்க. இங்கே பெட்டிஷனர்ஸ் ஒரு டீச்சர் பேர் இருக்கும், மீதி 2 டீச்சர் சேர்த்து ஆப்போசிட்டில் பள்ளிக்கல்வித்துறையோட செக்ரட்டரி, அதன் பிறகு டிஆர்பி, அதன் பிறகு ஸ்கூல் எஜுகேஷன் டைரக்டர், ஃபைனலாக கமிஷன் ஆஃப் த சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸு. இதில் லாஸ்ட் லைன் பாருங்கள், த ஷால் பி அன் ஆர்டர் ஆஃப் இன்ட்ரீம் ஸ்டே டில் தென் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தடையாணை. 4 வாரங்களுக்கு பிறகு இந்த வழக்கை பட்டியலிடுங்கள், அதுவரை இடைக்கால தடை உத்தரவு பிறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாங்க. சரி, ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்திருக்கு. ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு 23/8/2024 ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி வெளியான லிஸ்ட்டில் இங்கே 3 ஆசிரியர்கள் இருந்திருப்பாங்க. பழனி எம்எல், சங்கீதா அண்ட் கோகிலா. இவங்க பிசி கம்யூனிட்டியில் இருக்காங்க. இதில் 3 பேருமே சென்னை கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆனவங்க. ஸோ இந்த சென்னை கார்ப்பரேஷன் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். கலந்தாய்வு நடத்தி ஸ்கூலையே செலக்ட் பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக இந்த ஆசிரியர்கிட்ட சென்னையில் கலந்தாய்வு கலந்து கொண்ட ஸ்கூல் ஆர்டர் காப்பி இருக்குது. இதையும் கேஸில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்எலிஜிபிள் டு எலிஜிபிள் அப்படின்ற ஒரு கோர்ட் ஆர்டர் கிடைத்த பிறகு அதனால் உள்ளே வந்த 3 ஆசிரியர்களால் வெளியேற்றப்பட்ட ஆசிரியர்கள், இந்த 3 ஆசிரியர்களும் சேர்ந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஆரம்பத்தில் கேட்டது என்னவோ இவங்க தடையாணை கேட்கல. என்ன கேட்டிருக்காங்கன்னா, 3 போஸ்ட் வேக்கண்ட் இன் பிடி அசிஸ்டன்ட், 3 போஸ்ட்டை வேக்கண்ட்டாக வைங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதன் பிறகு என்ன இருக்குன்னா, தனித்தனியாக இருக்கிற ரிட் பெட்டிஷனை ஒன்றா ஃபைல் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. டு பர்மிட் த பெட்டிஷன் டு ஜாயின் டுகெதர் டு ஃபைல் த சிங்கிள் ரிட் பெட்டிஷன். ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறது ஒரே பெட்டிஷனாக போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணாங்க, பழைய அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தனித்தனியாக இருக்கிற பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணால் டிஸ்போஸ்டுன்னு இருக்கும். இந்த டிஸ்போஸ்டு 16/4 ஆர்டர் என்ன அப்படின்னா, தனித்தனியாக இருக்கிற பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கோர்ட் ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்க. இது பாருங்கள், 16/4/2024 திஸ் பெட்டிஷன் ஃபில்டு அண்டர் த ரூல் 15, மேலே நம்பர் பார்த்துருப்பீங்க, 13518 15159. இந்த 2 பெட்டிஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ரூல் 15 ஃபாலோ பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரூல்ஸ் 2021 டு பெர்மிட் த பெட்டிஷனர் டு ஃபைல் த சிங்கிள் ரிட் பெட்டிஷன் இஸ் ஆர்டர்டு ஆன் பேமெண்ட் ஆஃப் த சிங்கிள் கோர்ட் ஃபீஸ். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கேஸ் டிஸ்போஸ் பண்ணாங்கன்னா நோ கோர்ட் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஒரே பெட்டிஷனில் இணைக்கிறதுனால கோர்ட் ஃபீஸ் கட்ட சொல்லிவிட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆர்டர். ஆனால் கேஸ் டிஸ்போஸ் ஆகலை, தனித்தனியாக இருக்கிறத டிஸ்போஸ் பண்ணிட்டு ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டர் வந்துட்ட பிறகு தான் இந்த நம்பர் ஒரே பெட்டிஷன் வச்சு 13518. இந்த 13518 பார்க்கும் பொழுது மிக தெளிவாக கிளியராக வந்துடுது. தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் பப்ளிஷிங் த ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு. டிஆர்பி 28/3/2024 25 ஒரு ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வெளியாக இருக்குது. இதை குவாஷ் பண்ணணும், இதை எடுத்துடணும், பெட்டிஷனர்ஸ் பேரை இன்க்ளூட் பண்ணி லிஸ்ட்டு கொடுங்க. பெட்டிஷனர்ஸ் பேரை ஏன் இன்க்ளூட் பண்ணணுன்றதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, அங்கே 25/10/2023 தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு பர்சுவன்ட் ஆஃப் த ஸ்கூல் அலாட்மெண்ட் ஆர்டர் டேட் 4/12/2024 சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனரால் இந்த 3 ஆசிரியர்களுக்கு ஸ்கூல் அலாட்மெண்ட் பண்ண ஆர்டர் காப்பியே இருக்குது. கலந்தாய்வு நடத்தி ஸ்கூல் ஆர்டர் காப்பி கொடுத்துட்டாங்க இல்லையா,
அந்த ஆர்டர் காப்பி எவிடன்ஸு இந்த வழக்குக்கு ரொம்ப பேஸ் ரூட்டாக இருக்குது. இதுதாங்க டு பர்மிட் த பெட்டிஷன் டு ஃபைல் த சிங்கிள் ரெட் பெட்டிஷன். சிங்கிள் ரெட் பெட்டிஷனுக்காக கோர்ட் ஃபீஸ் கட்ட சொல்லி ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுதான் பழைய கேஸை தான் டிஸ்போஸ்டுன்றது வந்து கேஸ் டிஸ்போஸ் ஆகலை, தனித்தனியாக இருக்கிறத டிஸ்போஸ் பண்ணிட்டு ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன நடந்திருக்குன்னா இதுதான் 16/4/2025 அன்னைக்கு வந்த ஹியரிங்கில் அட்மிட் த ஸ்டே போஸ்ட் ஆஃப்டர் த 4 வீக்ஸ். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, 4 வாரம் கழித்து வழக்கை லிஸ்ட் பண்ணுங்க, அது வரைக்கும் இடைக்கால தடையாணை இன்ட்ரிம் ஸ்டே ஃபார் தமிழ் டிபார்ட்மெண்ட். அப்போது தமிழ் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தை தாண்டி பள்ளி கல்வித்துறைக்கு செல்லாது, சென்னை கார்ப்பரேஷனுக்கும் செல்லாது, ஏடிடபிள்யூ ஸ்கூலுக்கும் செல்லாது. ஏன்னா தமிழ் ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் தான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கனால இந்த 3 பேரோட பெயர்கள் ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸில் இடம்பெறணுமா இடம்பெறக்கூடாதா என்ற வழக்கு முடிவை பொறுத்து தான் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஆர்பியில் அனுப்ப முடியும். அதனால் இங்கே ரெஸ்பாண்டன்ட் முக்கியமாக ஆசிரியர் தேர்வு வாரியம் 3rd ரெஸ்பாண்டண்ட்டு வந்து கிளியராக பின் பண்ணிட்டாங்க. அடுத்து சென்னை கார்ப்பரேஷன் அவங்களையும் கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் காப்பி கொடுத்துருக்கீங்களே கலந்தாய்வு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வழக்கு விசாரணை இறுதி தீர்ப்பு எட்டும் வரை தமிழ் ப்ரொவிஷன் லிஸ்ட்டு யூசர் டிபார்ட்மெண்ட் செல்லாது என்பது தெளிவாக தெரிகிறது. நீங்களும் தீர விசாரிங்கள். இது ஆயிஷாவின் தீர விசாரிப்பது மெய்.